நம்ம வந்து ஜெனரேஷன் கேப் பத்தி முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ என்ன பேசுவோம்னா, அப்பாவுக்கும் நமக்கும், இல்லைன்னா மேபி ஈவன் தாத்தாவுக்கும் நமக்கும், இப்ப வந்து என்னோட தங்கைக்கும் எனக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறதா நான் உணர்றேன். அந்த தங்கையே வந்து இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் இன்னும் தாண்டி பிறந்தோம்னா 2 தலைமுறைகளை தாண்டிய ஒரு மாதிரி நம்ம பேசுற மொழியே புரிய மாட்டேங்குது. இப்ப இவ்வளவு வேகமா எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிற ஒரு இதுல இல்ல புரியல, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன அப்படி இருக்குமா அந்த காலத்துல, இன்னும் அந்த காலத்துல 10 வருஷம் முன்னாடி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களுடைய உலகத்துல என்ன இருக்குங்கிறது நமக்கு புரியல. ஏன் அப்படின்னா எல்லாமே வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, வேகமான மாற்றங்கள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. என்னோட தோழி ஒருத்திக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சேன். அன்னைக்கு வந்து அவளோட பர்த்டே. அதனால இங்கேருந்து வந்து ஒரு கப் கேக் வந்து இங்கேருந்து ஆர்டர் பண்றேன். அவ வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்து அவன் பையன் கேக்குறான், நீ ஆர்டர் போடுறேன்னா என்கிட்ட சொல்லலாம் தானம்மா அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு ஃபுட் வருது. அந்த பையனுக்கு வந்து 7 8 வயசு. வீட்டுக்கு ஃபுட் வருது, அம்மா ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவன் வந்து இது பண்றான். நீ ஆர்டர் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் குழந்தைகள் கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம எப்படி இத சேர்ந்து பயணிக்க போறோங்கிறத பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு.